1 பேதுரு 1வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நாங்கள் ஆராதிக்கிறீங்க. இயேசு நீர் பரிசுத்தர் ஐயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் நீர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உம்மை போல எங்களை மாற்றும்படி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும், ஆழங்களுக்குள்ள எங்களை கொண்டு செல்வீராக. இன்றைக்கு எங்களுடைய நோக்கங்கள் மாறட்டும், எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய ஆசை மாறட்டும் ஐயா, மாறட்டும். எங்களை நேர் வழியாய் நடத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆளுகை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விளங்கட்டும். இந்த வசனத்தை கேட்க தடை செய்ய நினைக்கிற சகல அந்தகார கிரிகளை, எல்லா கவன சிதறல்களையும் நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். உம்முடைய பரிசுத்த ரத்தம் இந்த இடம் முழுவதும் தெளிக்கப்படட்டும். உமக்கு நன்றி. புல் உலரும் பூ உதிரும் உம்முடைய வசனமா நிலைத்திருக்குமே கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் அறிக்கையிட்டதன்படியே கர்த்தர் நீர் எங்களுக்கு பெருக செய்கிற, ஒருவருக்கு ஒன்றும் குறைபடக்கூடாது. இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே கர்த்தர் நீர் அற்புதம் இதுவரையிலும் செய்து இனிமேலும் செய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிற மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு கர்த்தருக்கு பரிசுத்தம், ஹோலினஸ் அண்ட் த லார்ட், இந்த தலைப்பில் நம்ம ஏற்கனவே சில வாரங்கள் தியானித்தோம். இன்றைக்கு அதே தலைப்பில் கொஞ்சம் தொடரலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே விசுவாசத்தை குறித்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். அதுலேயும் ஒரு 2-3 செய்தி அப்படி காத்திருக்குது. அதை நம்ம தொடர்ந்து தியானிக்கணும். ஆனால் நேற்று முழுவதும் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்ற ஒரு காரியம் எனக்கு திரும்ப திரும்ப மனசில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஊழியத்திற்கு போய் திரும்பும் பொழுது என் கூட ஒரு அண்ணன் வந்தார், பிரதர் வந்தார். அவர் இன்னைக்கு உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை என்கிட்ட, அவங்க ஆஃபீஸில் உள்ளதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வந்தார். அதை கேட்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்க, தேவனை அறியாத ஒரு மனுஷன் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை குறித்து சொல்லக்கூடிய சாட்சி. அவர் ஒன்றும் கற்பனையில் பேசுகிறவர் இல்லை, உண்மையாக பேசுகிறோம். ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போல, நான் மேலோட்டமாக சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவனை அறியாத ஒரு மனிதர், அவ கூட கிறிஸ்டியன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் திருமணமானவர், ஆனால் சில காரியங்களை சொல்லி இன்னைக்கு எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அன்னிலிருந்து இந்த வசனம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. நேற்று திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை எனக்குள்ளாக ரீங்காரம் விட்டு கொண்டிருந்தபடினாலே கொஞ்சம் ஆழமாக இதை தியானிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய வசனங்கள் உண்டு. இன்றைக்கி நமக்கு நேரமும் இருக்குது. நீங்கள் எழுதிக்கங்க. நான் 10:30 முடிச்சிடும்னு நினச்சேன், ஆனால் 10:30 முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பு தான் முடிக்க முடியும், இது நம்ம பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக தியானிக்க வேண்டியது ஒன்று, எழுதி வச்சுக்கங்க. கவனிங்க, இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு பி ஹோலி, பரிசுத்தராயிருங்கள். கர்த்தருக்கு பரிசுத்தம்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இதை பார்த்துக்கிட்டு வர்றோம். ஆண்டவர் எதனால நம்ம ரட்சித்தார் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை நம்ம அப்பன்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம், அவர் என் மேல் வைத்த மிகுந்த அன்பு. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தோரில் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பினாலே யோவான் 3:16 இருக்கிறபடியே நம்மை ரட்சித்தார். நம்மை சுற்றிலும் ஒவ்வொரு விதமான கூட்டம் உண்டு. ஏன் நம்ம சொந்தக்காரங்க உடன் பிறந்தவங்களே அவர்கள் பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருந்த பொழுது அவர் நம்மேல் வைத்த மிகுந்த அன்பு, தேவனுடைய அன்பு வெளிப்பட்டதே. அவர் உங்களை என்ன அப்படியே தேடி எடுத்தார். அந்த அன்பை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினதன் மூலமாக அவருடைய கிருபையும் என் வாழ்க்கையில் அப்படி பெருகிட்டே வருது. தயவே பாராட்டுறதற்கு தகுதியே இல்லாத ஒரு மனுஷன், தகுதியே இல்லாத ஒரு மனுஷி, ஆனால் அவர் என் மேலே வச்ச அன்பினால ரொம்ப ஏராளமாக தாராளமாக
என்னை அப்படியே வாரி அணைத்து எல்லா நன்மையான காரியங்களும் செய்தார். எனக்கு மாத்திரமல்ல, இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குமே. சரி, இப்ப அடுத்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். ஏங்க, என் மேல தேவன் அன்பா இருக்கிறார், என் மேல இவ்வளவு கிருபை பாராட்டினார், எதுக்கு ரட்சித்தார்? எதுக்குங்க ரட்சித்தாரு? ஆண்டவர் என்ன எதுக்கு ரட்சித்தார்? சில பேர் கேட்டா சொல்லணும்னா, நான் பரலோகத்துக்கு போறது ரட்சித்தாரு. சரி, பரலோகத்துக்கு போறதுக்கு தான் கர்த்தர் ரட்சித்தாருன்னா, நேற்று ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு அடக்காராதனை நடத்திடணும். பட்டு தானே பிரதர்? நேற்று ஆவிக்குரிய பிரகாரமா அடக்காராதனை நடத்துறோம். தண்ணிக்குள்ள முக்கி ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுதே நம்ம அப்படிதான் சொல்லுவோம், இங்க பாரு உன் அடக்காரதனை நீயே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அடக்காரதனை நடத்தி முடிச்ச மறுநாளே உண்மையாவே கொண்டு போய் கீழ்பாக்கத்தில் வச்சிடணும். தேவன் என்னை ரட்சித்தது நான் பரலோகத்துக்கு போறதுக்கு தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அதையும் வேதம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கண்டிப்பா நமக்கு பரலோக பாக்கியம் உண்டு. அதற்கு ஒரே வழி இயேசு மாத்திரம் தான். அதற்கு அவர் கொடுத்த விலைக்கரையும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் வழியில சொல்லுவோமா? இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் என்னை ஆண்டவர் அன்பினாலே ரட்சித்தார், கிருபையின் மூலமாக ரட்சித்தார், எனக்குள்ள அந்த விசுவாசத்தை கொடுத்தாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, கிஃப்ட் ஆஃப் காட். எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் எதுக்குங்க உங்களை என்னை ரட்சித்தார்னா, அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்லி ஆகணும். தேவன் எதற்கு என்னை ரட்சித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியிலே உலகத்தாலே அறியப்படாத அந்த தேவனை, பரிசுத்தரை நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக நாம் காண்பிக்கும்படி அதுக்காக தான் என்ன ரட்சித்தார். ஒரு அழகு சொல்லுங்களா பாப்பா? அவரை போல மாறும்படி, அவரை போல மாறும்படி. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். அந்த வசனங்கள்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஹோலி அப்படின்ற வேர்டுக்கு செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்ட, கரெக்டா ஹாகியோஸ் மோஸ்னுவாங்க கிரேக்க பதத்தில். நல்ல கவனிங்க, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம ஆண்டவரே எப்பொழுதுமே வித்தியாசமானவர் பாருங்க, எல்லார போலவும் அவர் கிடையாது. வேதம் சொல்லுது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். அவருக்கு ஒப்பானவர் ஒருத்தருமே இல்லை. இப்போ பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறாரு, இங்க ஒரு புக் மார்க் வச்சுங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 1 verse 2 வாசிங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள், நல்ல கவனிங்க, இது விசுவாச கூட்டம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல கொரிந்து சபையில் இல்லாத பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இப்போ பவுல் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பேரை கொடுக்கிறார். என்ன தெரியுமா சொன்னாரு? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிற தேவனுடைய சபை. இவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி. இந்த செயின்ஸ்ன்ற வேர்டுக்கு கிரேக்க பதம் பார்த்தீங்கன்னா ஹோலி. பரிசுத்தவான்கள், செயின்ஸ், ஹோலி. அவன் பரிசுத்தன், தேவனை போல பரிசுத்தன். வாசிடலாம், ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு நம்ம ரட்சித்தார், என்ன நோக்கத்தோடு நம்ம அழைத்தார். அப்படி எபேசியர் 1வது அதிகாரம் வாங்க. எபேசியன்ஸ் சாப்டர் 1 verse 4. எதற்கு நம்ம ஆண்டவர் ரட்சித்தாரா? 4வது வசனம், தமக்கு முன்பாக. நான் எல்லாரும் எடுத்து வாசிச்சா நல்லது நினைக்கிறேன், இப்போவாது கொஞ்சம் வாசிங்களேன். வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எதற்கு தெரிந்து கொண்டார்னா, பாப்பா ரட்சிக்கப்பட்ட, அப்படிவா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு வந்துட்டு போ, ஏதோ டெய்லி 2 அதிகாரத்தை வாசி. ஆமாம், இடையிடையே அப்போ வீட்டில் உட்காந்து பார்க்குறதெல்லாம் பார்த்துக்கோ, அடுத்து திருவிருந்துக்கு வந்து மன்னிப்பையும் கேட்டுக்கோ, அப்படி போயிட்டே இரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மறுபடியும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு அடையாளம் உண்டு. ஒவ்வொரு மதத்துக்கும் அவன் நெத்தியில் வச்சுக்கிறானோ, கழுத்தில் வச்சுக்கிறானோ, தலையில் வச்சுக்கிறானோ, ஏதோ ஒன்று. கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம் நீங்களும் நானும் சுமந்துட்டு போற வேத புத்தகத்திலே அல்ல. கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் கழுத்தில் தொங்க போடுற சிலுவையிலே அல்ல. கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல இந்த பூமியிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழும்படி, தேவன் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தராய் இருக்கும்படி தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இது ஒன்றிலே தவறுவோமே ஆனால் நம்முடைய அடையாளத்தை நாம் தொலைத்தவர்களாக இருப்போம். இந்த பரிசுத்தத்துக்குள்ள தான் அன்பெல்லாம் வருது, இந்த பரிசுத்தத்துக்குள்ள மற்ற எல்லாம் வருது. ஒவ்வொரு வசனமா பின்னால பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா என்னோட அடையாளம் என்ன?
வேதம் சொல்ற தேவன் அன்பாகவே இருக்கிறார், எல்லாம் கரெக்ட். ஆனா இங்க சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் ஒவ்வொன்றிலும் ஏதோ ஒண்ணுல பரிசுத்தமா இருக்கு பிரதர். சில பேர் பாருங்க, நான் அவ்வளவு கொடுமையான பாவம்லாம் பண்றதே இல்லை, ரொம்ப சரவேசித்தனம் கொலை அதெல்லாம் பண்றதே இல்லை. சில காரியங்கள் அப்படி இருக்கும், அதை நம்ம பாவனே கன்சிடர் பண்றது இல்லை. சில வசனங்கள்லாம் வாசிங்கன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும், எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா கண்டிப்பா அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்றது நல்லது. நல்ல கவனிங்க, இன்னைக்கு பரிசுத்தம்னு பேசும்பொழுது கிருபையை பேசணும், ரட்சிப்பை எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வர்றது தான் நல்லது. ஆண்டவர் நம்ம கிருபையினால ரட்சி தரல. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்டவர் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், 100% உண்மை. அவரை பற்றுகிற விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் அந்த கிருபன்ற வேர்டு கூட பாருங்க, இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக காருக்கும் பங்களாக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏங்க, ஏன் கர்த்தர் உனக்கு இவ்வளோ கிருபை தர்றாரு? அவர் கிருபையாக இருக்கிறதுனால உனக்கு காரை தருவார், அவர் கிருபையாக இருக்கிறதால உனக்கு பங்களாவை தருவார், அவர் கிருபையாக இருக்கிறதுனால நீ அவர் ஆஃபீஸில் போயிட்டு சாதாரண ஆளை போய் ஜாயின் பண்ணால் கூட உன்னை கம்பெனிக்கே சிஇஓ மாற்றிடுவார்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த கிருபைன்ற வார்த்தையை தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கொடுக்குறார், அல்லது கிருபை ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்துறாருன்னு சொன்னால் எதற்கு அவர் கொடுக்குறாருன்றது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இல்லாமல் தீத்து டைட்டஸ் பவுல் தீத்துவுக்கு எழுதுன நிருபம் 2வது அதிகாரம். இங்கே கிருபைன்னு ஜனங்களுக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கிருபை அதை தரும் இதை தரும் எல்லாம் தரதான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டுச்சுன்றத பாருங்க. கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு பாருங்க. 2வது அதிகாரம் 11 நான் வாசிக்கிறேன். டைட்டஸ் சாப்டர் 2 from verse 11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. எல்லாரும் வாசிக்கிறீங்களா? கையில பைபிளை எடுங்க. எல்லாருக்கும், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவனுடைய கிருபையானது பிரசன்னமாகி என்ன செய்து பாருங்க, நாம் அவ பக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி வாழ்ந்து நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும்படி உங்களுக்கு போதிக்கிறது. கரங்களை ஒருத்தர் அலையில சொல்லுங்க பார்ப்போம். கிருபை எதுக்கு பிரதர்? கிருபை எதுக்கு பிரதர்? கிருபை இன்னைக்கு கிருபையின் பிரசங்கமாரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உண்டு இது உண்டு, நம்ம ஜனங்களுக்கும் அதை கேட்டுக்கிட்டே இருக்க பிடிக்கும். ஆண்டவர் என் மேலே கிருபையாக இருக்கிறார். உண்மைதான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கிருபை, நம்ம ஓட்டுறது பைக்கோ சைக்கிளோ அது கிருபை, காரில் போனால் அது கிருபை, இயேசு ரூமில் இருந்தால் அதுவும் கிருபை தான். எல்லாம் கிருபையினால தான் பெற்றுக்கொண்டோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட தேவன் எதற்கு கிருபையை கொடுத்தார்? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கிருபையும் சத்தியம் வெளிப்பட்டது. இந்த கிருபை என் வாழ்க்கையில வெளிப்பட்டபடியினால அந்த கிருபை என்னத்தை தெரியுமா முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சிருக்குது. அல்லது தேவன் இந்த கிருபை எனக்கு கொடுக்கறதை எதற்கு தெரியுமா கொடுக்கிறாரு? எதுக்கு பிரதர் கொடுக்கிறாரு கிருபைய? பவுல் தீத்துக்கு தெளிவா எழுதுறாரு. இங்க பாரு, அவபக்தியை வெறுக்கிறதுக்கு கிருபை கொடுக்கிறாரு, லௌகி இச்சைகளை வெறுக்கிறதுக்கு கிருபை கொடுக்கிறாரு, தெளிந்த புத்தியோட நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்றதற்கு வாழ்றதுக்கு கொடுக்கிறாரு. நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் நீ ஆவலா எதிர்பார்த்திருக்கும்படி இந்த கிருபையை உனக்கு போதிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு கிருபை வேற எதுக்குன்னா யூஸ் பண்ணீங்கன்னா மாத்திக்கிங்க. நீங்கள் வேற எதுக்காக பயன்படுத்திங்கன்னா அதுக்கு பேர் கிருபையே கிடையாது. உங்களுக்குள்ள எழும்புற ஈச்சை அல்லது உங்களுக்குள்ள எழும்புற சுய விருப்பம். பிரதர், பவுல் கொலோசியருக்கு எழும்பொழுது இதே தான் சொல்கிறார். அங்கே வசனங்களை வாசி நம்ம உள்ளே போயிடலாம். கொலோசியன்ஸ் சாப்டர் 1. ஏன்னா பேதுரு எழுதுறது தான் பவுல் அங்கே எழுதுறார். ஆவியானவர் ஒருத்தர் தானே. 1வது அதிகாரம் 21வது வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கரையினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக தேவனுக்கு முன்னால் போய் நிற்கிறதற்கு தேவன் சுத்தம் வச்சுருந்தார். என் பிள்ளைங்க இப்படி தான் வந்து நிற்கணும். எப்படி நிற்கணும்? ஆண்டவரே பயங்கரமாக சாதிச்ச ஆண்டவரே, சாதனையாளனாக இருந்தேன், இந்தியன் ஆஃப் த இயர் நான் தான் ஆண்டவரே,
அல்ல நான் தான் ஒரு மிஸ் யூனிவர்ஸாக நின்னேன், நான் தான் மிஸ் இந்தியாவாக இருந்தேன், மிஸ்ஸஸ் இந்தியாவாக இருந்தேன், மிஸ்டர் இந்தியாவாக இருந்தேன். யாருன்னா இருந்துட்டு போ. தேவனுக்கு முன்னால் போய் நிற்கிறதுக்கு ஒரு காரியத்திற்கு தகுதிப்படுத்தணும் அவர் விரும்பினார். வேதம் சொல்லுகிறது எதுக்கு தகுதிப்படுத்தினாரா? பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். கிறிஸ்துனுடைய மரணத்திற்காக எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் வேலையில சொல்லுவோமா? பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் இதுவாக தான் இருக்கணும். வேதம் அதை தான் சொல்லுது, தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். உதாரணத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்குங்க கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமெல்லாம் சொல்லுவோம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படி கர்த்தர் இறங்கினார். இறங்க தான் செஞ்சார், அவர்களை மீட்க தான் செஞ்சார், அவர்களை கொண்டு போய் சேர்க்கவும் செஞ்சார். ஆனால் இவர் மாத்திரம் அவங்கள்ட்ட ஒன்றை எதிர்பார்த்துட்டே இருந்தார். கவனிக்கணும், எங்க தேசங்கள் 1000 இருந்தாலும் எவ்வளவு நிலப்பரப்பு இருந்தாலும் இவர்களுக்கு சிறப்பான ஒன்றை கொடுக்கும்படி கர்த்தர் தீர்மானிச்சு கொண்டு வந்தார். இவர்களோட எதிர்பார்ப்பெல்லாம் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம், பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம் இதுலேயே தான் இருந்துச்சு. நடுவில் காடையை கேட்டுச்சு, அப்பத்தை கேட்டுச்சு, அது வேற. ஆனால் பிரதான நோக்கம் எப்படி ஆயிலும் நான் கானானுக்குள்ள போயிருந்தேங்க. மோசே அதுக்குதாங்க நான் தயவுசெய்து என்னை உள்ள விட்டுருங்க ஆண்டவரே. இது அவர்கள் எதிர்பார்ப்பாக இருந்தாலும் இவர்கள் வாழ்க்கையில தேவன் என்ன தெரியுமா எதிர்பார்த்தாரு? அப்படி வாங்க பார்ப்போம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் ரொம்ப முக்கியம். நோக்கம் மாறிடவே கூடாது. நம்முடைய நோக்கம் பூமிக்குரிய காரியங்களே பார்த்துட்டு இருக்குது. ஆனா தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு ரொம்ப முக்கியம். அவர் சொன்னார், யாத்திராகமம் 19வது அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 19 from verse 4 to 6. ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன நோக்கத்தை வச்சிருக்கிற, என்னத்தை எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. யாத்திராகமம் 19வது அதிகாரத்தை எடுங்க பார்ப்போம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுவுடைய செட்டைகள் மேல் சுமந்து உங்களே என்னிடத்துல சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு ஏங்க பாலுந்தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறங்கினேன்னு சொன்னார். யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல கொண்டு போய் விட்டுட்டு போக வேண்டியதானே, கொண்டு போய் விட்டு போக வேண்டியதானே. எப்பா வாப்பா, நான் உங்க முப்பாட்டனுக்கு பாட்டேன் யாரு, ஆபிரகாம்கிட்ட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், இங்க வா உன்னை மீட்டாச்சு. எகிப்தியனுக்கு எல்லா அற்புதத்தையும் காட்டிட்டேன், அவன் 10 வாதைகளை காட்டினேன், உன் கண்ணுக்கு முன்னாலே சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளந்தேன், வா இதானே போ உள்ள போய் சார். சொல்லியிருக்கலாமா ஆண்டவர்? சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா எதிர்பார்த்தாரு? வசனம் சொல்லுது 4வது வசனத்திலிருந்து, இப்போ நம்ம வாசியமாதான். இப்பொழுது 5வது வசனம், நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். யாருக்கு தெரியுமா? ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்களுக்கு சொல்றாரு. ரத்தத்தினால மீட்கப்பட்டு அப்படியே விட்டுட்டு போயிடல, ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்களுக்கு சொல்றாரு. பூமி எல்லாம் என்னுடையது. இப்போ 6வது வசனம் வாசிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இதுதான். போ, இதான் வந்தான், அவன் சொல்லிட்டான். எப்பா அவர் வார்த்தைக்கு ஒழுங்கா கேட்டு பரிசுத்தமா வாழ்ந்தன்னா நீ அவருக்கு சொந்த ஜனமா இருப்ப. கவனிங்க, இப்ப இந்த பரிசுத்த வாழ்க்கைன்றது எங்க தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் பெற்றுக்கொள்கிற அற்புதங்களிலே அல்ல. இங்கதான் இருக்கிறவங்க சொல்லுங்க பாப்பா. சில பேர் பாருங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டார், அப்பா நான் பரிசுத்தனா இருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சுட்டார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. சில பேர் ரட்சிப்பை பற்றி பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்படணும், இயேசு உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டால் தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இங்கே கூட சில பேர் வந்துட்டு இருப்பீங்க, ஆலயத்திற்கு தொடர்ந்து வருவோம், அங்கங்கே போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுப்போம், எனக்கு எங்கே ரட்சிப்பு. உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை பண்ணிட்டாருன்றதுனால எனக்கு ரத்தம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது.
என் வாழ்க்கையில என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுதுங்க, தேவனுடைய மகத்துவம் அல்லது இன்னொருத்தனுக்கு வந்த அழிவு என் வாழ்க்கையில வரலன்றதற்காக நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அல்லது தேவனுடைய கரத்தை என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் கூட நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது. தேவனுக்கு பிரியமானது ஒன்னே ஒண்ணுதான், ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய பிள்ளையாக பரிசுத்தரா இந்த பூமியில வாழணும். உதாரணத்திற்கு இதெல்லாம் உதாரணம் இன்ட்ரடக்ஷனா சொல்லிடுறேன். ஒருவேளை இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சுனா கூட பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நீங்க யாத்திரா புத்தகத்தில் வாசிங்கன்னா ஆண்டவர் அங்க தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி எகிப்துல 10 விதமான வாதைகளை கொண்டு வந்தார். இதுல 7வது வாதை கல் மலை. மோசே ஆரோன் வந்து சொல்றாங்க, இங்க பாரு அடுத்த ஒரு வாதை வரப்போகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் மலை அல்லது ஆலங்கட்டி மலை வந்து விழப்போகுது, ஹெயில் ஸ்டோன் வந்து விழப்போகுது. சொன்ன உடனே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கோசன் தேசத்துல என்ன பண்றாங்க, தங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிடறாங்க. ஏன்னா கல்மழை பெய்ய போகுது. கவனிங்க, அவர்கள் மாத்திரம் விசுவாசிக்கல, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளல. வாசிடலாமா? யாத்திரா 9வது அதிகாரத்தை வாங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பார்வோனுடைய ஊழியக்காரரிலே, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏங்க 7வது வாத கல்மழை பெய்யுது. மோசையும் ஆரோன் சொல்லிட்டாங்க, எப்பா கர்த்தர் சொல்லிட்டாரு கல்மழை பெய்ய போகுது, அவ்வளவுதான். இப்ப கல்மழை பெய்து, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆடுகள் மாத்திரம் பாதுகாக்கப்படல. வேதம் சொல்லுகிறது பார்வோனுடைய ஊழியக்காரராய் இருந்த எகிப்தியருடைய ஆடு மாடுகளும் காக்கப்பட்டுச்சு, சிலருடையது. யார் அவர்கள் கேட்டீங்கன்னா, இப்ப வாசிக்க இந்த வசனத்தை. பார்வோனுடைய ஊழியக்காரர் இல்ல, எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன்னுடைய மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்குள்ள ஓடி வர பண்ணான். அப்பா, கர்த்தருடைய வார்த்தையை நம்பியாச்சு. இப்ப மற்ற எகிப்தியெல்லாம் ஐயோ குயோ முயோன்னு கத்திட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் எகிப்தியர்கள் அப்படி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்பா, என் வீட்டில் வேலைக்காரன் தப்புனா, என் வீட்டில், ஏன்னா வேலைக்காரன் அன்னைக்கு சொத்து, என் வீட்டில் வேலைக்காரங்க தப்புனாங்க, ஆடு மாடுகள்லாம் தப்பிச்சு. ஏன் தெரியுமா? தேவனை அவர்கள் நம்பினபடினால. கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தை மோசேயின் இடத்துல வெளிப்பட்டுச்சுன்னு அவங்க நம்பினபடினால. இப்போ ஒரு கேள்வி, அவன் தேவனுடைய அற்புதத்தை ருசிச்சானா ருசிக்கலையா? கையை வைத்து இங்கதான் இருக்கிறவங்க கரங்கொடுத்துற அடையில சொல்லுங்க பாப்போம். ஏங்க எகிப்தியன் தேவனுடைய அற்புதத்தை ருசிச்சானா ருசிக்கலையா? இப்ப அவனை பரிசுத்தான் கணக்கில் எடுத்துக்கலாமா? சரி, இஸ்ரவேலர்கள் எல்லாருமே தான் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை ருசிச்சாங்க. 10 வாதையில ஒரு வாதை கூட அவங்கள தொடவே முடியல. கவனிங்க, இத்தனை அற்புதங்களை ருசித்தாலும் ரட்சிப்புன்னு வரும்பொழுது அங்கே ரத்தம் சிந்தப்பட வேண்டியது இருந்தது, அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டி இருந்தது. அதற்கு பிறகுதான் கர்த்தர் அவர்களை ரட்சிக்கப்பட்ட ஜனமாகவே கருத்தில் எடுத்துக்கொண்டார். ஒரு அலையில சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்க யாரானா இருங்க, நீங்க இஸ்ரவேல் கூட்டத்தில் இருங்க, நீங்க எகிப்தியர் கூட்டத்தில் இருங்க, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் பரிசுத்தமான ஜாதின்ற ஒரு கூட்டத்திற்குள்ள வரணும்னா கிரியை ரட்சிப்புல இருந்து தான் தொடங்குது. அதனாலதான் சொல்லுவேன், பேதுரு எழுதும் பொழுது எழுதுறாரு, எப்பா நீ அழிந்து போகிற பொண்ணுனால வெள்ளியினால அல்ல, நீ மீட்கப்பட்டது எப்படி தெரியுமா? விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற. ஆமென். 1000 அற்புதங்களும் வாழ்க்கையில் ருசிச்சிருக்கலாம். தேவன் மகத்துவம் உள்ளவர், தேவன் பராக்கிரமம் செய்கிறவன் வாழ்க்கையில் நீ கண்டிருக்கலாம். அதெல்லாம் முக்கியம் இல்லை. அதை விட முக்கியம் உனக்கு கிடைச்ச ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பிற்கு அவர் கொடுத்த விலைக்கரையும், நீ ரட்சிக்கப்பட்ட ஜனன்னு உன்னை தனியா பிரிச்சு எடுக்கிறதற்கு அவர் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். இந்த கிரியைகள்லாம் இருக்கிறதுனால நீ எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவனா நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒரே ஒரு காரியத்தை கவனிச்சுக்கங்க. இந்த பரிசுத்தமாய் வாழணும் ஆண்டவர் சொல்றாரு. அதனோட காரியங்கள்லாம் பின்னால நம்ம பார்ப்போம். இந்த பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல் ஸ்டெப் எங்கிருந்து தெரியுமா தொடங்கணும்? கவனிக்கணும். நான் பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுறேங்க, அல்லது நான் தான் சொல்றேன் நீங்க பரிசுத்தமா வாழணுங்க. நான் உங்களுக்கு சொல்றதா இருக்கட்டும், நீங்க விரும்புறதா இருக்கட்டும், அவரே சொல்லிட்டார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் கவனிங்க. 1 2 இல்லை, உன் பேச்சில், உன் பார்வையில், உன்னுடைய சிந்தனையில், ஒவ்வொன்றிலும் உன் நடக்கையில் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். ஆனால் நான் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு தடுமாறுறேனே, அல்லது சில நேரத்தில் பரிசுத்தமான்ற அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் கிரியை செய்யவே இல்லைங்க. ஒன்றை மாத்திரம் நினச்சிக்கங்க,
உங்களுடைய பழைய வாழ்க்கை எவ்வளவு கேடுகெட்டதா இருந்தது, தேவன் எப்படி விடுதலை ஆக்கினார் அப்படின்ற ஒரு உணர்வு மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் வரணும். சொல்கிற புரியுதா புரியலையா? ஏங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னகுட்டி என் வாழ்க்கை எப்படி கேடுகெட்டத்தனமாக இருந்துச்சு. சில பேருக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன பிறகு கூட வாழ்க்கை கேடுகெட்டத்தனமாக தான் இருக்குது. இப்போ அவங்கள்ட்ட போதிக்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை, ஆவியும் இல்லை, விட்டுருங்க. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்க, நான் பரிசுத்தமாய் வாழும்படி தேவன் எதிர்பார்க்கிறாரு, நான் பரிசுத்தமா வாழ்ந்து தான் தீரணும். யார் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்குமான காரியத்தை சொல்றேன். நீங்கள் கடந்த நாட்களிலே இந்த ரட்சிப்பு இல்லாமல், அவரால் மீட்கப்படாமல் எவ்வளவு ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே நீங்கள் வேதனைப்பட்டீர்கள் அல்லது எவ்வளவு அழுத்தத்தை அனுபவிச்சிங்க, அதை அவ்வப்போது கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் விட்டு வந்த பாவங்களுக்கு திரும்ப நான் சொல்லலை, அதை நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்கிறது, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போய்கொண்டிருந்தாலும் தங்களுடைய இருதயங்களில் அவ்வப்போது எகிப்துக்கு திரும்பினார்கள் பார்க்கிறோமே. நான் அந்த அனுபவத்தை சொல்லலை, ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பினால தானே எனக்கு இது உண்டாச்சு, நீர் இல்லைன்னா என் வாழ்க்கை ஒரு நாள் அப்படிலாம் இருந்துச்சு, ஒரு நாள்ல கழுத்துல எகிப்தையும் கால் வச்சிருந்தானே, பிசாசு என்னை அடிமையாய் வைத்திருந்தானே, என் வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருந்தனே, நான் இருட்டான சூழலில் இருந்தனே, எனக்கு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லை, பரலோகத்தை குறித்து நம்பிக்கை இல்லை, நித்தியத்தை குறித்து ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாம இருந்தேன். அதுல இருந்தெல்லாம் என்னை மீட்டு எடுத்தீரே, அதை ஒவ்வொரு நாளும் நினைச்சு நன்றியுள்ளவங்களா இருக்கணும். பேதுரு பாருங்க 3 காரியத்தை சொல்றார். ஒன்று, பழைய வாழ்க்கை இதற்கு முன்பு நீ எப்படி இருந்தன்றதை பார்க்கணும். கவனிங்க, ஒவ்வொரு அதிகாரத்திலும் இதற்கு முன்பு நீங்க எப்படி இருந்தீங்க, இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றதை பாருங்கன்னு எழுதுறாரு. 3வது அதிகாரத்தை கொஞ்சம் லைட்டா சொல்றாரு, 5வது அதிகாரத்தை கொஞ்சம் லைட்டா சொல்லுவார். ஆனா அதனுடைய சாயல் அப்படியே இருக்கும். கவனிங்க, திரும்ப சொல்றேன், 5 அதிகாரங்கள் இல்லைங்க. இப்போ கொலோசியர் 1வது அதிகாரத்தில் வாசிச்சோமே, அதுல கூட பவுல் அதை தான் எழுதுறாரு. முன்னே நீங்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த, முன்னே கோபாக்கினின் பிள்ளையாய் இருந்த, முன்ன உன் வாழ்க்கையில எவ்வளவு கேடுகட்டத்தனமாய் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருந்ததை நினைச்சிட்டாலே போதும், எனக்கு கொடுத்த ரட்சிப்பு எனக்கு எவ்வளோ பெரிய மேன்மையா இருக்குது ஐயா. அதற்கு பிறகு திரும்ப நான் ஒரு நாளும் நான் எதை விட்டு வந்தேனோ, இன்னொரு இடத்துல சொல்றதா, நான் எதை கக்கினேனோ அதை தின்றதுக்கு நான் போகவே மாட்டேன். இன்னைக்கு 84 சங்கீதம் வாசிக்க சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பொதுவா அது தாவீது சொன்னான்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் போயிடுவோம். 1000 நாளை பார்க்கலாம் பிரகாரங்களில் போகிற ஒரு நாள் நல்லதையா, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். கவனிங்க, இந்த பைபிளில் மொபைலில் பார்த்தீங்கன்னாலாம் இது இருக்காது. அதனால தான் கையில் புக்கை கொண்டு வாங்கன்னு சொல்கிறது. தமிழ் பைபிள் சாஃப்ட்வேர்லலாம் அது இருக்காது. இப்போ 84 சங்கீதம் வாசிச்சோம்ல, மேலே இன்ட்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது பாருங்க, அதை வாசிக்க பார்ப்போம். அவன் எவ்வளோ நல்லா பாடியிருப்பாங்க, கோராகின் புத்திரர். நமக்கு தொண்டை விட்டு வெளியே வர மாட்டேங்குது பாருங்க. வாசிங்க இப்போ, எடுங்க எல்லாரும். சாம் 84 மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு பழைய வாழ்க்கை கொஞ்சம் நினச்சிட்டா போதும், நான் தேவனுக்கு எவ்வளோ நன்றி உள்ளவனா இருப்பேன் தெரியுமா? என்னை எவ்வளவாய் நீர் நேசித்து மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. இந்த 84ஆம் சங்கீதம் தொடங்கும் பொழுது அதுக்கு இன்ட்ரொடக்ஷன், இது சங்கீதக்காரனாக்கி தாவீது பாடினான்னு டைரெக்டாக போடலை, யார் பாடினாங்கன்னு போட்டிருக்கு. யாரும் வாசிங்க பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு ஆழமாக இருக்குது பாருங்க. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவங்களாக நம்ம வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்துட்டா திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் பாவம் எட்டி பார்க்கவே பார்க்காது. அதுக்காக நான் சொல்கிறேன். 84வது சங்கீதத்தை தொடங்கும் பொழுது எப்படி எழுதுறார், எல்லாரும் எடுங்க பார்ப்போம். கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகு, அந்த மனுஷனுடைய அந்த வம்சம், அவர்கள் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கவனிங்க, இந்த கோராகு யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கோராகு என்னாகமம் 16வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்பர்ஸ் சாப்டர் 16. நான் சொல்கிறதெல்லாம் தயவுசெய்து வீட்டில் போய் மெதுவாக வாசிங்க. இந்த கோராகு லேவி கோத்திரத்தில் பிறந்தவன். அப்போ ரூபன் கோத்திரத்தில் உள்ள தாத்தான் அபிராம் எல்லாருமே வர்றாங்க. இவங்கெல்லாம் ஒரு நாள் மோசே கிட்ட வந்து சொன்னாங்க, மோசே இன்னும் ஒரேடியே எங்கள் மேலே அதிகாரம் செலுத்துறீரு, நாங்கள் கூட லேவி கோத்திரம் தான், என்ன நீர் மாத்திரம் தானா, கர்த்தர் ஒன்று உங்களை கொண்டு தான் பேசுவாரா என்ன, சும்மா எங்களை எகிப்தில் இருந்தவன் கூப்பிட்டு வந்துட்டு என்ன சும்மா அப்படியே போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீர்.
நாங்களும் கர்த்தருக்குன்னு தூபம் காட்டுவோம். நல்ல கவனிங்க, இந்த கோராகின் புத்திரருக்குன்னே ஆண்டவர், அவன் லேவி கோத்திரமா இருந்தாலும் இந்த கோராகு குடும்பத்துக்குன்னு பர்டிகுலர் ஒரு வேலையை அலாட் பண்ணும்படி வச்சிருந்தார். இவங்க வேலை என்ன வேலைன்னா வாசல் காக்கிற வேலை. கவனிக்கணும். 16:9 நல்ல கவனிங்க. இந்த கோராகு அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும், கோராகும் அவனுடைய சந்ததிக்கும் என்ன வேலை கொடுக்கப்பட்டுச்சுன்னு வாசிங்க. கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யும். என்ன பணிவிட, என்ன வேலை? சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், அவர்களை தம்மண்டையில சேரும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலின் சபையாரிலிருந்து அவர்களை பிரித்தெடுத்ததும். போதும். இப்போ கோராகின் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? சபையில பணிவிடை செய்யற எல்லா வேலையும் செய்யணும். நல்லா கவனிங்க. இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் கோராகு மோசைக்கு ஏத்தால வந்துட்டான். எப்பா, எங்களுக்கு கூட தெரியும், நாங்கள் கூட தான் பிடிஹெச், எம்டிஹெச், ஓடிஹெச், வேற என்ன டிஹெச், எல்லா டிஹெச்சும் முடிச்சிட்டோம். நாங்கள் கூட ரெவரண்ட் தான், நாங்கள் கூட டாக்டர் தான். கரெக்டு தானே? ஏங்க, நானும் ரெவரண்ட் டாக்டருங்க. மோசை நீயும் ரெவரண்ட் டாக்டர். இப்போ நீர் மாத்திரம் தான் எல்லாம் பண்ணணுமே, ஆரம்பம் தான் பண்ணுவேனே, நாங்களும் தான் பண்ணுவோம். இப்போ கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். மோசைக்கு கோபம், ஆண்டவருக்கும் கோபம். நீங்கள் வீட்டில் போய் அதை வாசிங்க. இப்போ மோசே ஆரோனையும் வர சொல்கிறான், இவங்களையும் வர சொல்கிறான். இவர்கள் 250 பேர் கோராகின் புத்திரர், அவனோடு கூட இருந்த தாத்தான் அபிராம்லாம். இந்த 250 பேரும் கையில் தூப கலசத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. கவனிங்க, தூப கலசத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வர்றாங்க. இந்த தூப கலசத்தை எடுத்துகிட்டு வந்த உடனே ஆண்டவருக்கு ரொம்ப கோபம். இப்போ மோசே சொன்னா, ஆண்டவரே, அவங்க செலுத்துகிற பலி நீங்கள் அங்கீகரிக்க கூடாது. நீர் என்ன வனாந்திரத்தில் கூட்டது உண்மை தானே, எனக்கு உதவி ஆரோனை கூப்பிட்டது உண்மை தானே. இப்போ இவர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்களே, நீர் ஒன்று பண்ணணும். எல்லாருக்கும் வரக்கூடிய ஆக்கினையில சாதாரணமாக செத்தான்னா எனக்கு அது வேண்டாம். ஆனால் நீர் என்மேல் வைத்த அழைப்பை இன்றைக்கு உறுதிப்படுத்த வேண்டும்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறான். நீர் வித்தியாசமாக ஒன்று பண்ணணும். சில நேரத்தில் ஆண்டவர் ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு நல்லா தெரியும். தேவன் அவர் கொடுத்த அழைப்பு, தேவன் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வைராக்கியம் பாராட்டுகிறவர். அப்போ கோராகு ஆண்டுடைய பிள்ளை இல்லையான்னா அவனும் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான். ஆனால் இவர்களை எச்சரிப்பு உண்டாகும்படி இந்த சம்பவத்தை எழுதி வச்சிட்டாரு. வேதம் சொல்லுகிறது, இந்த கோராகு தாத்தான் அவன் குடும்பம் எல்லாத்தையுமே 250 பேரை பூமி தன்னுடைய வாயை பிளந்து விழுங்கி போட்டது. இல்லை கவனிக்கணும். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே தொடங்கின வார்த்தைக்கு சம்பந்தம் இருக்குது, அதனால பேசிகிட்டு இருக்கிறேன். ஏங்க, கோராகு தாத்தான் குடும்பம், அவன் பிள்ளைங்க, புத்திரன்றது பெரிய ஃபேமிலி. இப்போ அதில் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் 250 பேர் நிற்கிறாங்க. இந்த 250 பேரையும் பூமி தன்னுடைய வாயை பிளந்து எல்லாரும் விழுங்கி போட்டது. எல்லாரும் ஓடுறாங்க, தேவனுடைய கோபாக்கினை பற்றி எரியுது. ஆரோனும் ஓடி போகிறான். ஆரோன் ஓடி போய் ஆண்டோட்ட சமூகத்தில் மண்டாடுறான். இப்போ அப்படி நின்றுச்சு. எல்லாரும் பயந்து ஓடிட்டு மறுநாள் சொல்கிறாங்க, மோசே, நீர் பண்ணது ரொம்ப தப்பியா, 250 பேரை உள்ளே போட்டு மூடிட்டீரே. இதை கேட்டோன்னு ஆண்டவருக்கு மறுபடி கோபம். நான் செஞ்சதை மறுபடியும் போய் மோசை மேலே போடுறியா? வசனம் சொல்லுது, மறுபடியும் ஒரு ஆக்கினை பற்றி இருந்தது. 14,700 பேர், 14,700 அங்கே காலி. மறுபடியும் ஆரோனும் மோசையும் தான் போய் மன்றாடுறாங்க. கவனிங்க, இந்த 16வது அதிகாரம் இஸ்ரவேலருக்கு அடையாளமாக எழுதப்பட்டுச்சு. இந்த கோராகு தாத்தான் அபிராம்லாம் யாரு? அவர்கள் இவர்களை போல நடக்கக்கூடாது. தங்களுடைய கிருபையை இழந்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது, மற்றவங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாதுன்னு அடையாளமாக எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருந்தது. இப்போ என்ன தெரியுமா, நான் 84ஆம் சங்கீதத்தை ஏன் தெரியுமா வாசிக்க சொன்னேன்? 84ஆம் சங்கீதம் அப்படி 1 அதிகாரத்துக்கு வாங்க. கோராகு தாத்தான் ஃபேமிலி மொத்தமாக போச்சு, க்ளோஸ் சர்க்கிள் போச்சு, மற்ற பிள்ளைங்களாம் இருந்தாங்க, அது வேறு. இப்போ இவ்வளவு கோபாக்கினை அந்த குடும்பத்தில் கொட்டின தேவன் அவர்களை பணியிலிருந்து தூர தள்ளி இருந்திருக்கணும். 1 அதிகாரம் 19 வசனம் எல்லாரும் எடுங்க. கோராகின் குமாரனாகிய எபியாசோபுக்கு பிறந்த கோரையின் மகன் சல்லுமும்
அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரமான கோராகியர் பணிவிட வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்திற்கு போகிற வழியை காவல் காத்தது போல திரும்பவும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டி, எப்பா கோராக ஃபேமிலிங்க வா, ஆமாம் உங்கள் தகப்பம் பண்ணதுனால உன்னை நான் தூர தள்ள மாட்டேன், மறுபடியும் அந்த வேலையை செய்யின்னு சொல்லிட்டு என்ன வேலை திரும்ப கொடுத்தாங்க? என்ன வேலை கொடுத்தாங்க? அதே வேலை. என்ன வேலை தெரியுமா? வாசற்படியில் காத்திருக்கிறது. இப்போ கோராகின் புத்திரர் கர்த்தர் நோக்கி பாடுறாங்க. இப்போ வாசிங்க 84ஆம் சங்கீதம், உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ புரியும். 3வது வசனத்தை சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கும் தகையலான் குருவிக்கும் தன் குஞ்சுகளை வைக்கிற கூடு கிடைச்சது ஐயா. இந்த அடைக்கலான் குருவியும் தகையலான் குருவியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே அலைஞ்சு போகிறது. நீதிமொழிகள் 26:2 வாசிக்கிறோம், அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவிலான் குருவி பறந்து போவது போல. நிலையில்லாதது அது. இன்னும் கேட்டிங்கன்னா அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கும் மதிப்பே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு மத்தேயு 10வது அதிகாரத்திலும் சரி லூக்கா 12வது அதிகாரத்திலும் சொல்லும் பொழுது 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறது இல்லையா? லூக்கா 12வது அதிகாரத்தில் சொல்றார் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிறது இல்லையா? இப்போ கோராகின் புத்தர் எல்லாம் பாடுறாங்க, என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த 10 பைசாக்கு மதிப்பில்லாத இந்த அடைக்கலான் குருவிகளுக்கும் தகைவிலான் குருவிகளுக்கும் உங்களுடைய பீடங்கள் அண்டையில் தங்கி இருக்கிறக்கு இடம் கிடைச்சது ஐயா. நாங்கள் கூட நிலை இல்லாதவங்க தான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ சொல்கிறான் அவன். வாசிங்க இப்போ அந்த வசனத்தை, 10வது வசனத்தை வாசிங்க. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களிலே செல்லக்கூடிய. இப்போ கோராகின் புத்திரரை கூப்பிட்டு, இப்போ கர்த்தருடைய வேலையை செய்கிற அந்த வேலை முக்கியமா, ஆகாமய கூடாரத்தில் இருக்கிற இன்பங்கள் முக்கியமானு கேட்டவன் சொல்லுவான், அடப்பாவி எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பண்ணாரு, பண்ணாத கூத்துனால 250 பேரை பூமி பொழந்து முழுங்கி போட்டுச்சு, எங்கள் ஊழியம் அதோட போச்சுன்னு நினச்சோம். தேவன் எங்கள் மேல் வைத்த கிருபையினாலே அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கும் பீடத்தண்டையில் இடத்த கொடுக்குற அந்த கர்த்தர் எங்களுக்கும் திரும்ப அந்த வேலையை தந்திருக்கிறாரியா. நான் மறுபடியும் இப்படி திரும்ப ஆகாம கூடார தண்டையில் போக முடியும்? 1000 நாளை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்து பிரகாரம் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம். அந்த வாசல் காக்கிற பணிதாயா எங்களுக்கு சிறந்தது. ஒரு அலையில சொல்லுங்களேன் பார்ப்போம். பிரதர், ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் ஆகாமிய கூடாரம் வரும் பொழுதெல்லாம் நினச்சிக்கங்க, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திற்கு வர்றது, உம்முடைய பிள்ளைன்னு நான் அழைக்கப்படுறது, இதெல்லாம் எனக்கு பாக்கியம் ஐயா. இதை விட்டுட்டு நான் எப்படி திரும்பவும் விட்டுட்டு போன அந்த வாந்திக்கு போக முடியும் ஆண்டவரே? நான் மறுபடியும் எப்படி ஐயா நான் விட்டுட்டு போன பழைய வழிகளுக்கு திரும்பி போக முடியும்? அதனால தான் பேதுரு எழுதும் பொழுது திரும்ப திரும்ப எழுதுறாரு, எப்பா பார்த்துக்கோ நீ உன் நிலைமை பழைய நிலைமை எப்படி இருந்துச்சு? அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 1 பீட்டர் சாப்டர் 2, 1 பேதுரு 2வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன் 9வது வசனத்திலிருந்து. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்கமாயும் இருக்கிறீர்கள். இப்போ வாசிக்கலாமா 9வது வசனத்தை? நானோ வாசிங்க. நானோ என்னை நீங்களும் போட்டிருக்கிறத நானும் வச்சுட்டு வாசிக்க போகிறோம். இதில் என்ன இருக்குது? நமக்கு இருக்கிற பிரச்சனை நீங்களோன்னு பக்கத்தில் அப்படியே கையை காட்டிட்டு போகிறதுனால தான் நம்ம வாழ்க்கை உருப்பட மாட்டேது. இப்போ வாசிங்க. நானோ என்னை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறேன். பைபிள் வாசிக்கும் போது எப்படி வாசிங்க? அப்படி சொல்லிட்டு அப்படி விடல, இவ்வளோ ப்ரிவிலேஜ் உனக்கு இருக்குதுப்பா, பாக்கியம் இருக்குதுப்பா. அடுத்த வசனத்தை வாசிங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கல, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அதனால அப்படி அடுத்த வசனத்தை வாசிங்க.
பிரியமானவர்களே, அந்நியர்களும் இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் லெட்டரை தொடங்கும் பொழுதே தொடங்குறாரு, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. யாருன்னா பார்த்து பரதேசின்னு அவ்வளோதான். எங்கள் ஊரில் அந்த வேர்டு உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எங்கள் ஊரில் ஒருத்தனை பரதேசின்னு சொன்னோன்னா அவ்வளோதான், கோவம் வந்துடும். யாரை பார்த்து பரதேசின்னு? நான் ஒன்றும் இல்லாதவனா? பேதர் அந்த வார்த்தையை தான் போடுறாரு. பரதேசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள். கிறிஸ்தவ உலகத்தில் கூட இப்போ யாரும் பரதேசின்னு சொல்கிறதே இல்லை. நம்ம ஆளுங்கெல்லாம் இப்போ வேற லெவலுக்கு ஃபவுண்டேஷன் ஆயிடுச்சு தானே, உண்மையா இல்லையா? இப்போ வாங்க, ஆகையால் எனவே இந்த தேர்ஃபோர்னு போட்டிருக்கும் பாருங்க, பைபிளை வாசிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு குறிப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். நீ பழைய வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்டவனா இருந்தாய் அப்படின்றத அவ்வப்போது கொஞ்சம் நினச்சிட்டாலே தேவன் கொடுத்துருக்க இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு எவ்வளோ பெருசுன்னு உனக்கு தெரியும். கோராகின் புத்திரரை போல, ஆண்டவரே இதுக்கு நான் ஏமாத்துற ஐயா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே போதும், ஒரு நாளும் பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம விழுந்து போகவே மாட்டோம். பாரு, விழுந்து போகவே மாட்டோம். ஆண்டவர் எல்லாம் நம்ம தகுதிக்கு மிஞ்சி தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. தகுதிக்கு மிஞ்சி கொண்டு உட்கார வச்சு, இந்தாப்பா என் சரீரத்தை சாப்பிடு, என் ரத்தத்தை பானம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாரு. உண்மையா இல்லையா? நீங்க பைபிளில் மேவி போசேத், யோனத்தானுடைய பையன், அந்த சம்பவத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாரும் எடுங்க பார்ப்போம். 2 சாமுவேல் 9வது அதிகாரம். 2 சாமுவேல் 2 சாமுவேல் சாப்டர் 9. இப்போ சவுல் குடும்பம் அழிஞ்சு போச்சு, தாவீது ராஜாவாக இருக்கிறான். தாவீது திடீர்னு சொல்கிறான், சவுலுடைய மகன் யோனத்தான் நிமித்தம், ஏன்னா யோனத்தானோட இவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான், யோனத்தான் நிமித்தம் என்கிட்ட தயவு பெறதுக்கு யாராக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அங்கே ஒருத்தன் சொல்கிறான், ஐயா லோதேபார் ரொம்ப ட்ரை பிளேஸ்னு அர்த்தம். அங்கே அம்மியல்ன்றவன் வீட்டில் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானுடைய மகன் இருக்கிறான். அவன் பேர் மேவி போசேத். இந்த மேவி போசேத் ஒருத்தன் இருக்கிறாயான்னு சொன்ன உடனே தாவீதுக்கு அப்படி மனசு இலகிடுச்சு. மனசு இலகின உடனே சொல்கிறான், போய் அந்த மேவி போசேத்தை கூட்டிடுவா. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இந்த மேவி போசத்துக்கு 2 காலும் விளங்காது, அவனால் நடக்க முடியாது. இப்போ ராஜா சொல்லிட்டாருன்னு லோதேபார்லேருந்து அப்படியே ராஜா அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர்றான். ராஜா அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே தாவீது பார்க்குறான், என் ஃப்ரெண்டு யோனத்தானுடைய மகன். சொல்கிறான், நீ அவன் வயலெல்லாம் திரும்ப கொடுங்கப்பான்னு கட்டளை கொடுக்குறான். மாத்திரமல்ல, மேவி போசத்தை பார்த்து, கால் ஊடமான அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறான், நீ டெய்லி என் கூட இருந்து என் டேபிளில் சாப்பிடணும், நல்லா கவனிக்கணும். பிரதர், இப்போ தாவீது ராஜாவா இருந்த பொழுது யோனத்தானுடைய மகனாகிய மேவி போசேத் ஒரே பக்கத்தில் உங்கட்டான்னு சொல்லி இருந்திருப்பான், எங்க அப்பா இருந்திருக்க வேண்டிய இடம், எங்க அப்பா இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு தாவீது உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பாரு, ராஜகுமாரன் இருக்க வேண்டிய நான் இன்னைக்கு கால் முடமாக்கி போய் லோதேபார் வறட்சியான ஒரு பூமியிலிருந்து பிச்சைக்காரனை போல இருந்துட்டு இருக்கிறேன். எத்தனை முறை புலம்புனானோ எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பண்ணின உடன்படிக்கையில் உண்மையில் ஒரு ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. இப்போ இந்த மேவி போசத்தை கூட்டிட்டு வந்த உடனே மற்றவனா இருந்தா, ஐயோ ராஜ குடும்பத்தில் ஒருத்தன் இருக்கிறான், இவர் இருந்தால் நம்மளை அழிச்சிருவான்னு சொல்லிட்டு மேவி போசத்தை கொண்டிருப்பான். தாவீது என்ன திரும்ப சொன்னாங்க, பாருப்பா, நீ டெய்லி என் கூட இருந்து நான் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிடணும். இவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மேவி போஸ் சொன்ன வார்த்தை, அதை விடுங்க பார்ப்போம். 2 சாமுவேல் 9:8 எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது இந்த மேவி போசேத் என்கிற கால்கள் வழங்காத மனுஷன் தாவீதை வணங்கி, அவன் சொன்ன வார்த்தை கவனிங்க. சத்தமா எல்லாரும் தான் சேர்ந்து வாசிங்களேன். செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு நம்முடைய அடியா நான் ஏமாத்துறேன் ஐயா. பிரதர் கவனிங்க, கவனி. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நீங்கள் ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது, நீங்கள் என்னமோ அப்படி நான் வந்தால் தான் நீங்களான அப்படி வரலாம், நாம இருந்தால் சொல்லிடுவோம், செத்த நாய். ஆண்டோட இடத்துல இருந்து நம்ம செத்த நாய் வர்ற போக்கப்பார், என்னையும் சேர்த்தான் சொல்லியிருப்பார் அவர். இப்போ நான் சொல்லணும், ஐயா செத்த நாயை போல இருக்கிற எனக்கு ஏமாத்துற ஐயா, என்னை போய் புள்ளன்னு சொன்னீர, என்னையே போய் வாப்பான்னு சொல்லிட்டு பரிசுத்த திருவிருந்தல பங்கு பெறதற்கு உங்களுடைய சரீரத்தை தந்திர, உங்களுடைய ரத்தத்தை தந்திர, நான் ஏமாத்துறோம். இதை நான் சொல்ற அனுபவம் வந்த பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை மேவி போசது பின்னால போயிட்டு தாவீது மனுஷன் அவன், ஒருவேளை நாம இருந்தா பேசுவோமோன்னு தெரியல, கண்டிப்பா மேவி போச சொல்லியிருக்கவே மாட்டான்.
சொல்லியிருக்கவே மாட்டான். ஏன் தெரியுமா? என்னுடைய முந்தைய நிலைமையை விட என்னுடைய பிந்தைய நிலைமை, வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னதங்களிலே அவருடனே கூட உங்களை என்னை உட்கார பண்ணி இருக்கிறார். எல்லாரும் கரங்கள் வந்து சத்தம் வரல சொல்லுவோமா? இதுக்கப்புறம் நான் எப்படிங்க அவருக்கு விரோதமான காரியத்தை நினைக்க முடியும்? இதுக்கப்புறம் அவருக்கு விரோதமான காரியத்தை நான் எப்படிங்க பேச முடியும்? அதனால தான் பேதுரு மறுபடியும் மறுபடியும் எழுதுகிறார். இந்த பாரு, நீ முந்தின நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுக்க. முந்தின நிலைமை யோசிச்சுக்க. கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த, எப்படி கோராக பூமி பழந்ததோ அதே மாதிரி ஏசாயா 5வது அதிகாரத்தில் கூட ஒரு வசனம் உண்டு. பாதாளம் தன்னுடைய வாயை ஆடு பொழந்திருக்கு, எல்லாரும் போய் போய் உள்ள உள்றாங்கன்னு. நீ அங்கே போய் உள்றதுக்கு தான் ஏதுவாக இருந்த. உன்னை நான் மீட்டு கொண்டேன். உன்னை சுற்றிலும் எத்தனையோ பேர் இந்த ரட்சிப்பு கிடைக்காம இருந்த பொழுது நான் என்னுடைய தயவுள்ள கண்ணு உன் மேலே பட்டுச்சு. உன்னை என்னுடைய பிள்ளையாக மாற்றினேன். உன்னை நான் உள்ளே கொண்டு வந்தேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறா பாருங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? ஆசிக்கலாம். 1 பேதுரு 1:13 இப்படி தான் தொடங்குது. ஆகையால், therefore அப்படிதான் தொடங்குது. ஆகையால், எனவே, சில டிரான்ஸ்லேஷன் வேற ஆஃப் அப்படிலாம் தொடங்கும். கவனிங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்னுடைய நிலைமை என்ன? இதுக்கு முன்னாடி என்னுடைய நிலைமை என்ன? பேதுருக்கு சொல்றாரு. கவனிங்க. உனக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பு எதுவும் தெரியுமா? நான் ஏற்கனவே அந்த வசனத்தை சொல்லிட்டேன், திரும்ப அதை நான் சொல்ல விரும்பலை. முன்னால் பார்த்தீங்கன்னா, தேவதூதரும் உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள். நமக்கு முன்னால் இருந்த தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் அந்த மேன்மை குறித்து சொல்லப்பட்ட பொழுது ஐயோ எனக்கு கிடைக்காதான்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காம உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஆகையால் பசங்க, நீங்கள் உங்களுடைய மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேலே பூரண நம்பிக்கை. கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாறட்டும். மறுபடியும் அப்படியே பழைய வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க, என்னால் மாற்றவே முடியாது பிரதர். நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லை பிரதர். அப்படி தானே? உண்மையே இல்லையா? உனக்கு தெளிந்த புத்தியே இல்லை. அது என்னமோ தெரியல, பேதுரு திரும்ப திரும்ப தெளிந்த புத்தினே போடுறார். சில பேருக்கு பாருங்க, பெரிய பெரிய பாவத்தெல்லாம் விட்டுட்டேன் பிரதர், ஆனால் சின்னது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு ட்ரெஸ்ஸு. இந்த தெளிந்த புத்தி ஒருத்தனுக்கு வந்துச்சு. யாரு தெரியுமா? இங்கே தான் இருக்கிறோம். முதல்ல கரங்கள் ஒருத்தர் வேலையில் சொல்லுங்க பாப்பா. பைபிளில் ஒருத்தனுக்கு புத்தி தெளிந்து இயேசுனுடைய பாதத்தில் உட்காந்துருந்தான். யாருன்னு சொல்லுங்க பாப்பா. நான் போயிட்டு வந்துடலாமே. மார்க் எழுதின சுவிசேஷம். சில பேருக்கு இதெல்லாம் சொன்னால் கோவம் வந்துடும். பிரதர் இதெல்லாம் ஏன் பிரதர் பேசுறீங்க? நான் என்ன பண்ணுறது? பைபிளில் போட்டு வச்சுருக்குது. மார்க் 5வது அதிகாரம். அங்கே ஒருத்தனை பற்றி போட்டிருக்க, அவனுக்கு புத்தி இல்லாமல் புத்தி கெட்டு போய் அலைஞ்சானா. புத்தி கெட்டு போய் இல்லை, புத்தி குழம்பி போய் அலைஞ்சான். மார்க்கு 5வது அதிகாரம். அந்த யாரு? லேகியோன். ஆமாம், பிசாசுகளால் பிடிக்கப்பட்டிருந்த மனுஷன். இவன் என்ன தெரியுமா? இவனுக்கு புத்தி கெட்டு போனதுனால அவன் என்ன தெரியுமா பண்ணிருக்க? வசனம் சொல்லுது. இருங்க அவனுடைய ஃபர்ஸ்ட் முந்தின நிலைமை என்னன்னு பார்த்துருவோம். 3வது வசனம். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகந்திர விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு, என்ன அன்னைக்கு கல்லுகளினால காயப்பட்டுதான், இல்லைங்க எல்லாம் டேட்டு குத்திட்டு காயப்படுத்திட்டு இருக்குது. ரெண்டும், அதுவும் பிசாசு இதுவும் பிசாசு, எல்லாம் ஒன்று தான். விசுவாசிங்களுக்கு கூட டேட்டு குத்தி, பிரதர் இது என்ன பிரதர் இருக்குது? கொடூரனோ தன்னுடைய உடலை அலைக்கழித்துக் கொள்கிறான்னு வசனம் சொல்லுது. அதான் உங்களுக்கு பதில். சரி, இப்போ பாருங்க. இப்போ இயேசு அவங்ககிட்ட இருந்து பேயை துரத்தி எல்லாம் பண்ணிக்குள்ள போயிடுச்சா? இப்போ வந்த அந்த வசனத்தை வாசிங்க. 15. இயேசுனிடத்துல வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ ஒன்று ஒழுங்காகவே ட்ரெஸ் பண்ணலன்னு வச்சுங்க. அப்படின்னா வஸ்திரம் தரித்துன்னு என்ன அர்த்தம்? முதல்ல ஒழுங்காக போடலைன்னு அர்த்தம். அதான அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? இப்போ ஒரு கேள்வி. ஒழுங்காக இருக்கிற வஸ்திரத்தை, வஸ்திரம்னா புரியல, நார்த் இந்தியா அது சமஸ்கிருத சொல். ஒழுங்காக இருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டால், அன்றைக்கி ஒரு கடைக்கு போயிருந்தோம் நானும் ஆட்டினாவும், நல்லா இருக்கிற பேண்ட்டு 750 ரூபா, 1000 ரூபா, 1500 ரூபா. இந்த கிழிஞ்சு தொங்குற பேண்ட்டு 3500 ரூபா. அட பைத்தியக்கார பயப்புள்ளைகளா, புத்தி இல்லாததுங்களா? உண்மை தானே?
ஏங்க, ஒருத்தனுக்கு புத்தி தெளிஞ்சு ட்ரெஸ் ஒழுங்காக போட்டிருந்தானே என்ன அர்த்தம்? கையை வைத்தங்க எல்லாரும். பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் கையை வைத்து, முதல்ல எல்லா பொம்பளைங்க கையை வைத்து. அவன் பாருங்க ஃபேஷன், நான் கொடுக்குறதான் நீ வாங்கணும். எதெல்லாம் மறைக்கணுமோ அங்கெல்லாம் கிழிச்சு விட்டான். எதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னா அங்கெல்லாம் மூடி வச்சிருக்கிறான். பொம்பளை பிள்ளைங்க கையை வைத்து எல்லாம். எனக்கு புத்தி தெளிந்து கை வைத்து. சகோதரிங்க எல்லாருமே கை வைத்துங்க, எல்லாருக்குமே தேவைப்படுது கை வைத்து. எனக்கு சத்தத்தை காணும். எனக்கு கர்த்தர் தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கிறார். கைக்குள்ள போடும். நீங்க சிரிக்கிறக்காக சொல்லல, பேதுரு திரும்ப திரும்ப எழுதுறாரு, தெளிந்த புத்தியோட இரு, தெளிந்த புத்தியோட இரு, தெளிந்த புத்தியோட இரு. பிரதர் இதெல்லாம் பாவமா? அதனால தான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், என் வாழ்க்கையில பெரிய பாவம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுருவேன். ஆனால் சில இது பாவம்னு தெரியாமலே என்னோட ஒட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். வாசிக்கலாம் ரோமர் 6வது அதிகாரம். நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும். ரோமர் 6வது அதிகாரம் பவுல் எழுதும் பொழுது எழுதுறார். ரோமன்ஸ் சாப்டர் 6 1வது வசனத்தை வாசிக்கலாமே. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு. ஆமா, இது நிறைய பிரீச்சருங்க இதை கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு இந்த வசனத்தை. சரி, ஓகே, வாசிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அது ரொம்ப முக்கியம். ஏங்க, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கான், பழையவில் ஒழிந்து போயின எல்லாம் புதியதாயினா 2 கொரிந்தியர் 5:17 பவுல் சொல்றாரு. இங்கே வாசிக்கிறோம், நீங்களும் நானும் ஞான ஸ்நானத்தில் உண்மையாக செத்திருப்போமே ஆனால், உண்மையாய் அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருப்போமே ஆனால், வேதம் சொல்லுகிறது நம்முடைய லைஃபு புதிதான ஒரு லைஃபாக இருக்கணும். உண்மையா இல்லையா? நான் கோவிடில் மாட்டிட்டு இந்த எக்ஸ்டெண்டட் இயர்ஸ் 5 வருஷமாக இப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். எப்பா வண்டி எக்ஸ்ட்ரா கேரண்டியில் வாரண்டியில் ஓடிட்டு இருக்குது, இன்னும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி இருக்குது. இப்போ கோவிட் எல்லாம் தயவுசெய்து மாஸ்க்கு போட்டுக்கோங்க. இப்போ கோவிட் வருது, பயம்லாம் அந்த பயமெல்லாம் இல்லவே இல்லை. முந்தி தான் ரூபா நோட்டெலாம் கொண்டு வந்து கழுவி காய போட்டு ஷூவை கழுவி அது வந்துட்டு அது வேற பிரச்சனை விடுங்க. இப்போல்லாம் ஆண்டவரே எக்ஸ்ட்ரா வாரண்டியில் ஓடுது ஐயா, கரெக்டாக ஓடி முடிக்க உதவி செய்யும், அந்த ஜபத்துக்கு வந்துட்டோம். கவனிங்க, வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருப்போமே ஆனால், கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்திருப்போமே ஆனால், உண்மையாகவே ஞானஸ்நானத்தில் அவருடன் கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருப்போமே ஆனால், என் வாழ்க்கை பழசில் ஒன்று கூட வரக்கூடாது. சில பேருக்கு பாருங்க, எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ஆங்காங்கே இருக்கும். நேற்று காலையில் ஜூடா ஷேவ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து காட்டுறான், எல்லாம் அங்கங்கே அப்படி இப்படி இருக்குது பாருண்ணா. இன்னைக்கு சில பேர் லைஃப் அப்படி தான் பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஆனால் ஆங்காங்கே அப்படி இப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும். என்ன ஓட்டிகிட்டு இருக்கோம்? இப்போ விளாவரையே பார்க்குற நேரம் இல்லை, பாவம் ஓட்டிகிட்டு இருக்கோம், சில நேரத்தில் எரிச்சல் ஓட்டிகிட்டு இருக்கோம், கோபம் ஓட்டிகிட்டு இருக்கோம். கேட்டால் சொல்கிறது, பிரதர் அதெல்லாம் பில்டின் கேரக்டர் பிரதர், ஒன்றுமே பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீ புதிதான ஜீவனுள்ளவனாய் நடந்து தான் தீரணும், நீ உன்னோட வாழ்க்கை மாறி தான் தீரணும், உன்னோட வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து தான் ஆகணும். ஒரு பரிசுத்தவன் சொன்னார், trim your lamp often so that it will give you more light and less smoke. எங்கள் ஊரெல்லாம் அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த கெரசின் லேம்பு கொளுத்துவாங்க நிறைய வீடுகளில். ஒரு சில வீடுகளில் தான் அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கும். கவனிங்க, இதில் விளக்கு திரிய போட்டு அது துணியோ இல்லைன்னா திரிய விற்கும். அந்த கெரசின் மண்ணெண்ணெய் ஊற்றி வீட்டில் லேம்பு எரியும். இது அப்பப்போ என்ன திரும்ப பண்ணுவாங்க, அணைச்சிட்டு அந்த திரியில் இருக்கிற அந்த கரியெல்லாம் தட்டி 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 விட்டு மறுபடியும் கொளுத்துவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிட்ட தெரியுமா, நான் எரியிறேன், இப்போ பாட்டினவன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். அப்பப்போ அந்த திரியில் கொஞ்சம் கார்பன் சேர்ந்துடும், அப்பப்போ ட்ரிம் பண்ணி விடணும். விடலைன்னு வச்சுக்கோங்களேன், வர்ற வெளிச்சத்தை விட சேர்ற புகை நிறையாயிரும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் புகைத்தான் நிறையா இருக்குது. எதற்கு தேவன் ஏற்படுத்தினார்? நான் வெளிச்சம் தரும்படி ஏற்படுத்தினார். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொன்னார். ஆனால் என் லைஃப்பில் இருந்து வர்றதெல்லாம்
கரும்புகை மற்றவருடைய கண்களை மறைக்கத்தக்கதாய், யாரும் தேவனை பார்க்க முடியாத அளவிற்கு என் வாழ்க்கையில் எழும்புகிற கரும்புகையை மறைச்சிருது பிரதர். வேதம் சொல்லுது, உங்களுடைய பழைய வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க? நிறைய வசனங்கள் உண்டு. நீங்கள் 1 பேதுரு 2வது அதிகாரத்திலையும் வாசித்தோம், 3-4வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா தொடர்ந்து அவர் சொல்கிறார். ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு விரும்புகிறார் தெரியுமா? உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற அவருக்கு ரொம்ப 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 சாதாரண ஒரு காரியம். ஆனால் உங்களை என்னையும் ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தருவதற்கு அவர் என்ன தெரியுமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு? இந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து முடிச்சிடலாம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் எடுங்கப்பா. எசேக்கியேல் சாப்டர் 36 இன்னைக்கு நம்ம வாசிச்சோமே. நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு எப்போயா கானான் தேசம் கிடைக்கும், எனக்கு எப்போ வாக்குத்தத்தம் பண்ணதை கொடுப்பீர்? ஆண்டவர் அதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாரு பாருங்க. 24வது வசனம், எசேக்கியேல் 36. ஏன்னா இவன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஆளுங்க மாதிரியே செஞ்சிடுறது. சில பிள்ளைங்க கவனிங்க, கூட யார் இருக்காங்களோ அவங்க மாதிரியே நடந்துக்கிறது. கர்த்தருக்கு ஒரு நாள் அது விரும்புகிறதே இல்லை. நீங்கள் வேணா அப்போ வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் சேர்ற ஜாதிகள் நடந்துக்கிற மாதிரியே நடந்துக்கிறீ அப்படின்னுவார். போய் சேர்ற ஜாதிகள் நடந்துக்கிற மாதிரியே நடந்துக்காத. ஒரு நாள் நீ அப்படி நடந்துக்கவே கூடாது. நீங்கள் லேவியராகமம் 18வது அதிகாரம் 2-4 வரலான வசங்களை வாசிங்கன்னா சொல்லுவார், நீ போய் சேர்ற தேசத்தின் குடிகள் மாதிரியே நீ நடந்துக்காத, அல்லது பழைய மாதிரியே நீநீ நடந்துக்கூடாது. நடந்தனா உன்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த அழிவுகள்லாம் வரும்னு சொல்லுவார். இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். கவனிங்க, இப்போது கடைசி ஆண்டவர் இந்த 36வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறத கவனித்து நம்ம முடிச்சிருவோம். 22வது வசனம், ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்து நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். புறஜாதிகளின் நடுவே நீங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்றாரு, புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்துவமான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை சாட்சியா நிறுத்துறாரா கர்த்தர்? இப்போ காரியம் எங்கிருந்து தொடங்குது? நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுறதுனால கர்த்தர் அப்படி சொல்லலை. நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படுறோமே, அங்கே கர்த்தர் பரிசுத்தர்னு அவங்க அறிந்து கொள்வாங்க. 24வது வசனத்தை கவனிங்க. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்க என் ஜனமாயிருப்பீங்க, நான் உங்கள் இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் பாருங்க உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்படி 36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர் பாலானவைகளை பயிர் நிலமாக்குறார். முன்னால சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர் பாலானதை பயிர் நிலமாக்குறேன்னு சொன்னீர் ஐயா. ஆண்டவர் சொல்லாரு, முதல்ல 10 வருஷம் முன்னால போய் வாசிச்சுட்டு வாப்பா, உன் வேலை ரொம்ப ஈஸியாக மாறிடும். மேலே 2 வசனம் இருக்குது, அதை வாசிச்சுட்டு வா. பிரதர் சிஸ்டர், தேவன் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணது கண்டிப்பாக நிறைவேறும், அது வேறு. ஆனால் தேவன் ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கொடுத்து எச்சரிக்கை விரும்புகிறார். பழைய லைஃப் அப்படியே இருக்குது பிரதர். சில பேரெல்லாம் பார்க்குறேன், சினிமா காமெடியை சொல்லி அப்படின்னு என்னத்தை இன்னும் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். சினிமா காமெடியை சொல்லி சில பேர் பாருங்க, நாம சொல்கிறது இல்லை, ஆனால் அடுத்தவங்க சொல்லும்போது சிரிப்போம். பிரதர் அப்படி சினிமாலாம் போச்சு பிரதர், இப்போலாம் ஜஸ்ட் சீரியல் தான் பிரதர்.
கைக்கு அடக்கமாக வச்சே பார்த்துக்கலாம் பிரதர். புதிதான ஜீவனோடலாம் நடந்து படிக்க நான் சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். பாருங்களேன், நீங்களும் நானும் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருப்போமே ஆனால் இவைகள் ஒவ்வொன்றின் மேலும் நமக்கு வெறுப்பு வரணும். உண்மையாக கர்த்தர் உங்களையும் ரட்சித்திருப்பார்னா, கோராகின் புத்திரர் சொன்னாங்களே, அகாமிய கூடாரங்களிலே வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அந்த எண்ணம் வரணுங்க. அவங்க தான் பின்னால் உள்ள வசனங்களை சொல்ல முடியும். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுகிறவர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதறார். எல்லாரும் சும்மா வாக்குத்தத்தத்தை அடிச்சுட்டு போறதில்லை. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை பொருந்தும். அவங்களுக்கு தாங்க பொருந்தும். நம்ம ஒரு நாள் ஏமாற்றிக்கவே கூடாது. இன்றைக்கி ஒரே ஒரு குறிப்போடு நான் முடிச்சிடுறேன். இயேசு இல்லாமல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இயேசுக்குள்ளே வந்த பிறகு கொடுக்குற சமாதான மகிழ்ச்சி எவ்வளவா இன்றைக்கி நாம் அனுபவிக்கிறோம். பிரச்சனை இல்லை நான் சொல்லவே மாட்டேன், நிறையவே உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மேலும் அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பினாலே என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற நிரந்தரமான அந்த அந்த பீஸ் தட் பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர் கொடுத்துருக்கிறாரே, அதனுடைய வாழ்க்கை நான் அனுபவிக்கிறேனே. எனக்குள்ளாக ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரே. அவர் வரப்போகிறார் அப்படின்றத நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கிறேனே. இதெல்லாம் முன்பு இல்லையே, எனக்கு இப்போ கொடுத்துருக்கிறாரு. முன்பெல்லாம் நான் அப்படி உடஞ்சி உட்காந்துருவேன். இப்பெல்லாம் ஓடி போய் அவருடைய பாதத்தை பற்றி கொள்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. எனக்காக என் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்கிறதான அந்த ஆழமான நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் இல்லாமல் 300 நாள் நான் அலசடிப்பட்டு இருந்தேனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் அவர் கொடுத்த ரட்சிப்பினாலே உண்டாயிற்று. இவைகளெல்லாம் மீட்கப்பட்டதுனால உண்டாயிற்று. நான் அவருக்காக வாழ்ந்து தான் தீரணும். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒருவேளை பரிசுத்த வாழ்க்கைக்கு தடுமாறலாம். தேவை ஒன்று தான், அவரை பார்த்துட்டா போதும். நமக்கு ஏசாயா உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறத பார்த்தான். வேதம் சொல்லுகிறது, தூதரில் ஒருத்தன் அந்த தழலை எடுத்துகிட்டு வந்து பலிபீடத்தின் அக்னியை கொண்டு வந்து அவனுடைய உதடுகளை தொட்டானான். தொட்ட மாத்திரத்தில் அவன் பரிசுத்தமாயிட்டான். ஒரு சின்ன டச் தான் பாருங்க, ஒரே ஒரு சின்ன தொடுதல், பரலோகத்திலிருந்து உண்டாகிற ஒரு சிறு தொடுதல் நம்முடைய லைஃபே மாற்றி அமைச்சிரும். இது வரைக்கும் அடிமைத்தனத்தில் இருந்தது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கர்த்தர் ஒவ்வொன்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பாராக. ஆமென். எல்லாரும் கொஞ்சம் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு பிரியமாக வாழ நீர் எனக்கு உதவி செய்ய. ஐயா, உதவி செய்யும். நீங்கள் என்ன காணான்னு பார்த்துட்டு கடைசியில் காணவே இல்லைன்னு நினச்சிடாதீங்க. அவர் என்ன விரும்புகிறாரோ அதுக்கு வந்துட்டா போதும், மற்றதெல்லாம் தானாக நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். ஐயா, அந்த ராஜாவை என்னுடைய கண்கள் பார்க்கட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிங்க. கண்களை மூடி கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தராக இந்த பூமியில் வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய். என் பேச்சில் பரிசுத்தம் இருக்கட்டும் ஐயா, என்னுடைய நடக்கையில் பரிசுத்தம் இருக்கட்டும். ஏதோ 1-2 பகுதி இல்லை, in every area of my life ஒரு பரிசுத்தம் எனக்கு வேணும். எனக்கு பரிசுத்தம் வேணும் ஐயா, எனக்கு பரிசுத்தம் வேணும். இன்னைக்கு அந்த பரலோக மகிமையில் அந்த ராஜாவை நம்முடைய கண்கள் பார்க்கணும். சும்மா ஏதோ வந்துட்டு போறன்றது இல்லை, சொல்லணும். நான் மொபைல் போனை 6 மணி நேரம் பார்க்கறத விட என் தேவனுடைய வேதத்தில் தியானமா இருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட 1000 இடங்களுக்கு சுத்துறதை விட அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். இந்த ஒரு வார்த்தையும் வாஞ்சியும் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டா போதும், கண்டிப்பா தேவன் உங்களை என்னை மகிமையா எடுத்து நிலைநிறுத்துவார்ன்றதுல ஒரு சந்தேகமே இல்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில்
வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர், எல்லாரும் கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர், எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிற இயேசு, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு என்று பரிசுத்த ஜாதியாய் நீர் எங்களை பிரித்தெடுத்து நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய். முந்தின நடக்கையாகி அந்த மோசம் போக்குகிற இச்சைகள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நீங்கட்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் எங்களை நினைத்தருள நாங்கள் எம்மாத்திரம் இதை அறிந்திருக்கிறோம். எங்கள் மேல் வைத்த முடிய மகா பெரிய அன்பு, தயவு, கிருபை, இரக்கம். நன்றி ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். அதை அறிந்தவர்களாய் இந்த உலகத்தில் நாங்கள் வேறு விரிக்கப்பட்டவர்களாய் வாழ உதவி செய். உமக்கு நன்றி ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரையும் அந்த பரிசுத்த சிந்தை ஆட்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுதும் கிருபை நடத்தட்டும். ஆண்டவரே, வருகிற வியாழக்கிழமை 12ஆம் தேதி சபைக்கென்று நீர் கொடுத்திருக்க அந்த இடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை பிரதிஷ்டை பண்ண எல்லா சூழலையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணுங்க. முன்னின்று நடத்துகிற ஒவ்வொருவரை கர்த்தருடைய இரத்த கொட்டைகள் வைத்துக் கொள்ளும். குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தேவையில்லாம் சந்தியும். தொடர்ந்து நம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். ஆமென். God bless you. God be with you.
Have a blessed week.